கும்பம். கும்பம் வந்து லக்னத்திலே, அதாவது 1ஆம் வீட்லயே ராகு வராரு, 7ஆம் வீட்ல கேது வராருங்க. ஸோ கும்பம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே தேவையில்லாத ஒரு படபடப்பு, மன உளைச்சல்கள், இது வந்து கண்டிப்பாக ராகு கொடுக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோமா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுமா, கடன் அடைச்சிடுவோமா, ஃபேமிலி பார்த்துக்குமா, பிள்ளை கட்டி கொடுத்துருவோமா, இல்லை பையனுக்கு வேலை கிடச்சிருமாங்கிற மன உளைச்சலே இந்த 1.5 வருஷம் போகும். ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் இருந்து குழப்பம், பதட்டம், அதாவது ஃபியூச்சர் நினைச்சு பதட்டம். இது கோச்சாரத்தினால மட்டுமே நடக்குது. நீங்க எந்த இதுவும் பயந்துக்க வேண்டாம். இது அடுத்த ஒரு 1.5 வருடமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ராசியோட டிகிரி தாண்டுற வரைக்கும் இந்த படபடப்பு, மன உளைச்சல்கள், பயம், பதற்றம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்கிட்ட கருத்து வேறுபாடுகள், ஸோ சுற்றி எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு நிம்மதி கிடைக்காத சூழல்கள் கும்பத்துக்கு வரும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாமே ஒரு இந்த மாயன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த ராகு எதுனா அந்த இந்த கோச்சாரத்தினால வருவதை தவிர வாழ்க்கை இதே மாதிரி போயிருன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கிரகத்தினால வரக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன், அவ்வளவுதான். ஸோ இது முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நல்லா தான் இருக்க போகுது. எல்லாமே தற்காலிகம் தான்.